வணக்கம். சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் மாநிலம் தழுவிய தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு ஆதரவு உள்ளீட்டாளர்கள் சங்கத்தினர் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை கண்டித்து இந்த மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சேவை மையம் மற்றும் ஆதார் சேவை மைய ஊழியர்கள் சங்க தலைவர் KC கோபிகுமார் அவர்கள் தலைமை வகித்தார். CITU மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் திருச்செல்வம் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரை வழங்கினார். தமிழ்நாடு சேவை ஊழியர்களின் போராட்டம் வெல்லட்டும். தமிழ்நாடு ஆதார் சேவை மைய ஊழியர்களின் போராட்டம் வெல்லட்டும். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிர்வாகமே தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிர்வாகமே வழங்கிடு வழங்கிடு குறைந்தபட்ச ஊதியம் வழங்கிடு 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 பணி நிரந்தரம் வழங்கிடு 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 முறையான ஊதியத்தை முறையான தேதியில் வழங்கிடு. சுரண்டாதே 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 சுரண்டாதே. தீபாவளி போனஸை உடனடியாக வழங்கிடு. பொங்கல் போனஸை உடனடியாக வழங்கிடு. 3 ஆண்டு காலமாக வழங்காத போனஸை உடனடியாக வழங்கிடு. குறைந்தபட்ச ஊதியம் 26,000 வழங்கிடு. 5 முறை வருகையாக பதிவு செய்வதை தடுத்திடு. தமிழக அரசு தமிழக அரசு கேபிள் டிவி நிர்வாகமே ESI PFI அமல்படுத்து அமல்படுத்து. அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த KC கோபிகுமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான அரசு கேபிள் டிவி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் சேவை மற்றும் ஆதார் சேவை மையங்களில் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒப்பந்த ஊழியர்களாக பணிபுரிகின்றனர். தமிழக அரசு இவர்களை பணி நிரந்தரம் செய்யவில்லை. குறைந்தபட்ச ஊதியமின்றி உழைப்பை சுரண்டி வருகிறது. இந்திய தொழிலாளர் மாநாடு பரிந்துரைத்த குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 26,000 வழங்கிட வேண்டும். சேவை மைய தொழிலாளர்களுக்கு 5 முறை வருகை பதிவு என்பதை 2 முறையாக மாற்றம் செய்திட வேண்டும். ஆதார் சேவை மைய தொழிலாளர்களுக்கு IT முடக்கம் செய்வதை நிரந்தரமாக கைவிட வேண்டும். ஆதார் மற்றும் சேவை மைய ஊழியர்களுக்கு தேவையான பிரிண்டர், டோனர் மற்றும் பழுதடைந்துள்ள மடிக்கணினி ஆகியவற்றை மாற்றம் செய்து தர வேண்டும். PF மற்றும் சம்பள ரசீது முறையாக வழங்கிட வேண்டும். ESIC அட்டை இல்லாத காரணத்தினால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற முடியாத சூழல் ஏற்படுகிறது. அதனால் ESIC அட்டை உடனடியாக வழங்கிட வேண்டும். தொழிலாளர்கள் நல சட்டங்கள் அனைத்தும் முழுமையாக அமல்படுத்த வேண்டும். தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள மகப்பேறு விடுமுறையை அனைத்து தரவு உள்ளீட்டாளர்களுக்கு வழங்கிட வேண்டும். அதேபோல் மகப்பேறு விடுப்பிற்கு சென்று பணிக்கு வரும் ஊழியர்களுக்கு மீண்டும் பணியை வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். தமிழ்நாடு தரவு உள்ளீட்டாளர் சங்கத்தினுடைய அடிப்படை அதில் பணிபுரியக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியம் 26,000 வழங்க வேண்டும் என்றும், அதே போன்று வருகை பதிவு எந்த நிறுவனத்திலும் தனியார் நிறுவனத்திலும் எந்த கொத்தடிமை நிறுவனத்திலும் இல்லாத அளவிற்கான 5 முறை வருகை பதிவு என்பதை நீக்க வேண்டும். அவ்வாறு 5 முறை வருகை பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் உடனடியாக ஊதிய வெட்டு என்கின்ற அந்த கொடூரமான கொத்தடிமை போன்ற அந்த நவீன கொத்தடிமைகள் போன்று இந்த நடைமுறையை அகற்ற வேண்டும் என்றும், பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மையங்களில் முறையான டோனர், பேப்பர் போன்ற பிரிண்டிங் இங்க் போன்ற பல்வேறு விஷயங்கள் அடிப்படையாக இல்லை என்பதையும், இதனால் பொதுமக்களுடைய சேவைகள் பாதிப்பு ஏற்படுத்தப்படுகிறது என்பதையும் நாங்கள் சுட்டி காமிச்சும் பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை என்பது நீடித்துக் கொண்டிருக்கிறது.
கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை என்பது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருக்கிறது. அரசுக்கு வேலை செய்யக்கூடிய, குறிப்பாக தமிழக அரசுக்கு சொந்தமான தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனத்தினுடைய இந்த அரசு இ-சேவை மையங்கள், கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட இ-சேவை மையங்கள் என்பது இருக்கிறது. அந்த மையங்கள் பணிபுரியக்கூடிய ஊழியர்களுக்கு முறையான ஊதியம் என்பது வழங்கப்படுவதில்லை. 8 மணி நேரம் வேலை என்று சொல்லி கிட்டத்தட்ட 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை வாங்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் ஊதியம் என்பது 8619 மட்டுமே. இது கடந்த 10 ஆண்டுகளாக அந்த இந்த நடைமுறை துவக்கத்திலிருந்து, இ-சேவை மையங்கள் துவக்கத்த காலத்திலிருந்து 8000 ரூபாய் என்று கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கும் கூட 8619 ரூபாய் தான் ஊதியம் என்பது. கைக்கு வரது என்பது பிடித்தம் போக பிஎஃப் பிடித்தம் என்று சொல்றார்கள். அதே போல இஎஸ்ஐ பிடித்தம் என்று சொல்கிறார்கள். இஎஸ்ஐ பிடித்தம் செய்துவிட்டு அடையாள அட்டை கூட இல்லை. பல முறை நாங்கள் சொன்னோம், எங்களுடைய மருத்துவ செலவுக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கும் தேவையான மருத்துவ சிகிச்சை என்பது செய்ய முடியவில்லை. இந்த இஎஸ்ஐ ஆனா பணம் மட்டும் பிடிக்கிறாங்க, அடையாள அட்டை இல்லை. அதே போன்ற பிஎஃப் அது யார் கணக்க போதும் யாருக்குமே தெரியாது. எங்க கணக்குல வருதுன்னு சொல்றாங்க, யூஏஎன் நம்பர் இருக்குன்னு சொல்றாங்கன்னா அங்க போய் கேட்டா பணம் என்பது இல்லை, முறையாக செலுத்தப்படுவதில்லை. அப்போ நாங்க எங்களுடைய ஊழியர் உழைப்பு என்பது தொடர்ச்சியாக தமிழக அரசின் இந்த டிவி நிறுவனம் என்பது சுரண்டிக் கொண்டிருப்பதை நாம் சொல்லியிருக்கோம். அதே போல பெண்கள், ஏராளமான பெண்கள் பணிபுரித்துக் கொண்டு அவர்களுக்கு போதுமான அங்க வசதிகள் என்பதில்லை. வேலை செய்வது மட்டுமல்ல, அங்க கழிப்பிடம் என்பது சுத்தமாக இல்லை, ஓய்வறை என்பது இல்லை, அதே போல குழந்தைகளுக்கான கிரச் என்பது இல்லை. இதெல்லாம் சட்டங்கள் சொல்லியிருக்கிறது. தமிழக அரசு சொல்லியிருக்கிற சட்டத்தை நாம கேட்கிறோம். அதே போன்று ILC அறிவித்திருக்கிறது, ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த தொழிலாளர்கள் ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் குறைந்தபட்சம் 26,000 ரூபாய் வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இந்த அரசு டிவி நிர்வாகம் என்பது 26,000 பதிலாக 8,600 ரூபாய் மட்டுமே கொடுக்கிறது. எதுக்கு பிடிக்கிறாங்க என்று யாருக்குமே தெரியாது. ஊதிய சீட்டு இல்ல, சம்பள சீட்டே இல்ல. அதே போன்று 7ஆம் தேதி சம்பளம் கொடுக்கணும்னு சட்டம் சொல்லுது. அது சம்பள பட்டுவாட சட்டத்தை முறையாக அமல்படுத்துவதில்லை. ஏனென்று கேட்டால் உடனடியாக ஊதிய பிடித்தம் செய்து கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு மேற்பட்ட பணம் என்பது எங்களுக்கு வரணும். கிட்டத்தட்ட 161 தொழிலாளர்களுக்கு கடந்த 2018 ஏற்பட்ட அந்த ஊதிய பிடிப்பு என்பது கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வரணும். 161 தொழிலாளர்களுக்கு வரணும். அரசு மௌனமா இருக்கிறது. அரசுக்கு சேவை செய்யக்கூடிய, அரசுடைய திட்டங்கள் எடுத்து செல்லக்கூடிய, அரசுடைய பல்வேறு அந்த பிறப்பு சான்றிதழில் இருந்து ஆரம்பிச்சு சிட்ட அடகு உட்பட அனைத்துமே கொடுத்துட்டு இருக்கிறோம், சேவை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஊழியர்களுக்கு உரிய ஊதியம் என்பதில்லை. தொடர்ச்சியாக சுரண்டல் என்பது நடந்து கொண்டிருக்கு. அதை உடனடியாக நீக்க வேண்டும். இந்த அரசு என்பது உடனடியாக எங்களுக்கு 26,000 ரூபாய், நாங்க ஏதோ 26,000 ரூபாய் என்பது எங்களுடைய சொந்த இதுக்காக அரசு அறிவித்திருக்கக்கூடிய, மோடி பரிந்துரைத்திருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர் மாநாட்டில் பரிந்துரைக்கப்பட்ட அந்த காசு தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த போராட்டத்தில் பொதுச் செயலாளர் கே மனோஜ்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் எஸ் சபரீஷ், துணைத் தலைவர் எஸ் சுகுமாரன் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் பொருளாளர் பி சசிரேகா அவர்கள் நன்றியுரை வழங்கினார்.